நீ சாதிக்க முடியாத விஷயத்தை நீ எங்க போனாலும் சாதிக்க முடியாது. நான் சேலஞ்ச பண்றேன். எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க அப்படின்னு கோவப்படுறதும் தப்பு. என்னை விட பாவம் பண்ணவங்களோ இருக்க மாட்டாங்க, புண்ணியம் பண்ணவங்களும் இல்ல. எல்லாரும் என்ன புண்ணியமா பண்ணிட்டு யாரும் புண்ணியம் பண்ணல, எல்லாம் கர்மாவில பிறந்திருக்கும், பாவத்துலதான் அப்படிங்கிற சொல்ற இடத்துலயுமே யாருமே இல்ல. இல்ல, எல்லாருமே ஏதோ ஒரு பாவ கர்மாலதான் வந்திருக்காங்க. எனக்கு நம்ம இன்னும் சொல்றோம் இல்லப்பா, அவங்களுக்கு ஒரு விதமா வேலை செய்யும் இல்ல. அதான் ஒவ்வொருத்தனுடைய இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும். இவங்களுக்கு சடனா ஒண்ணு வந்துருச்சு, அவங்களுக்கு லேட் ஆகுது, இவங்களுக்கு கிடைச்சு, அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய கொடூரமானவங்களா கூட இருக்கலாம். எப்போ இங்க வர்றது வரைக்கும், வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன நாசமா போய் நீ மண்ணா போயிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நான் நீ கொலை கூட பண்ணியிருக்கோ, கொல்ல கூட அடிச்சுட்டு போயிருக்கோம், 100 தடவை ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துரு. இப்ப ஆம்பளையா இருந்தா 100 பேரை மேய்ச்சிட்டு தெரிஞ்சாலும் சரி, பொம்பளையா இருந்து 100 பேரை மேய்ச்சிட்டு வந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னைய மாத்திக்கன்னு சொல்றேன். இந்த இடத்துக்குள்ள வந்துட்டியா, உன்னைய டோட்டலா மாத்துறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணு, மாத்திக்க கொஞ்சம் கொஞ்சமா. நீ மாற மாறத்தான் உனக்குள்ள மாற்றங்கள் உருவாகும். எப்படி உன்னுடைய குணப்பாவங்களும் நடைமுறைகளும் அணுகுமுறையும் செயல்பாடும் எப்போ உங்ககிட்ட மாறுதோ, மாற மாறத்தான் அங்க நமக்கு செயல்பாடுகளும் மாறும். அதுதான் விகாச்சார கணக்குன்னு நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா, நீ 5% மாறி இருக்கிறன்னா அங்க என்ன வரும்னா 1.5% தான் வரும். நீ 10% மாறி இருந்தீங்கன்னா 3% வரும். இதுதான் விகாச்சார கணக்கு. 10% மாறிட்டு திடீர்னு ஒரு விஷயத்துல நீ பின்னாடி டொம்முன்னு வந்து விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த 3% பிடிக்கிட்டு போயிடும். இப்ப நம்ம ஆளுகள்லாம் நிறைய எப்படின்னா, அப்படி வந்து வந்துதான் உழுகுறீங்க, அப்படி வாரீங்க, உளுந்துடுறீங்க. இப்ப ஒண்ணும் இல்லப்பா, இப்ப உனக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இயற்கை ரீதியா நமக்கு பிரபஞ்சத்துக்குள்ள நமக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இங்க இருந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கும்னா எப்படி போகும்? இங்க இருந்து நைட்ல ஒரு டார்ச் லைட் அடிச்சா எப்படி போகும்? இங்க இருந்து சின்னதா இருக்கும், போக போக விரியும் இல்லையா? அது எவ்வளவு தூரத்துக்கு போதும் அது விரிஞ்சு போகும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரீட் லைட் பவர் இருக்கு, இறைவன் கிட்ட இருந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ எப்படி சொல்றேன்னா, இந்த பரதேசி கண்டுபிடிக்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சுக்குருவாங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட் பவர் என்னைக்கு வந்து சுத்தி பாத்தீங்கன்னா 16 அடிக்கு இருக்கும். இப்படி புரிஞ்சதா?